நான் நம்புகிறேன், நிச்சயமாய் ஒரு நாள் உங்கள் வருத்தங்கள் யாவையும் ஆண்டவர் மறக்கும்படி பண்ணுவார். ஆமென். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களிலே நான் வந்து அப்படி நினைக்கல. என்னுடைய மியூசிக் வால்யூம் இதில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஐயா தேங்க்ஸ். நான் நிறைய நேரங்களில் அப்படி நினச்சிருக்கிறேன். ஸோ எப்படி என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையெல்லாம் எப்படி மறக்க முடியும்? மறக்கவே முடியாது. எங்களுடைய தாயார் வந்து 2 மாடு வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து இந்த அருமனை பக்கத்தில் ஒரு மிருக டாக்டர் ஒருத்தர் இருக்கார். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மாடை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் தாயார் வந்து என்னையும் சேர்த்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. சரி அப்படின்னு போனோம். அங்கே ஒரு டாக்டர் இருந்தார், வெட்டினரி டாக்டர். அப்போ அந்த டாக்டர் வந்து எங்கள் அம்மா அந்த மாடுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாரு. முடித்த உடனே உங்கள் பையனை மட்டும் கொண்டு வாங்க, கூட்டி இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நான் வந்து அவருக்கு முன்னாடி போனேன். அவர் ஒரு டேபிளில் உட்காந்துருந்தார், நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவருடைய டேபிளில் இருந்து அவர் ட்ராவில் இருந்து ஒரு 5 ரூபாவை எடுத்து என்னுடைய கையை திறந்து என் கையில் 5 ரூபா வச்சார். ஸோ 5 ரூபா அப்படின்னு சொல்கிறது அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பணம், எனக்கு மிகப்பெரிய காசு. ஸோ அப்போ வந்து 20 காசு 10 காசு தான் நான் பார்த்துருக்குறேன். ஸோ எங்களுக்கு கையில் ஒரு வேளை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 20 காசு அந்த கட்டமாக இருக்கும்ல, இல்லைன்னா அந்த 10 காசு. ஸோ 5 ரூபா அவர் கையில் வச்ச உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன 5 ரூபா கையில் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த 5 ரூபாவை என் கையில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் என் உடம்புல நிறைய இடத்துல தொட ஆரம்பித்தார். ஸோ என்னுடைய காலில் தொட ஆரம்பித்தார், அப்புறம் வந்து என் கையை தொட ஆரம்பித்தார், என் நெஞ்சை தொட ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு என்னமோ வந்து அவருடைய தொடுதலில் வந்து ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிருச்சு. இல்லை, இவர் வந்து நம்மளை நல்லா தொடலை, இவர் ஏதோ நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக விரும்புகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த 5 ரூபாவை நான் கீழே வச்சுட்டேன், டேபிளில் வச்சுட்டேன். உடனே அவர் என்ன பார்த்து சொன்னார், நீ வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு, ஸ்கூல் வந்து இங்கே நான் வந்து ஒரு சின்ன ஸ்கூலில் தான் படித்தேன், அருமனையில். அப்போ அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது நீ வந்து ஒரு 2 மணி நேரம் இங்கே வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வீட்டுக்கு போன அப்படின்னு சொன்னால் டெய்லி உனக்கு நான் 5 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து டெய்லி 5 ரூபா அப்படின்றது வந்து அன்னைக்கு வந்து செங்கல் சொல்லிக்கு போனால் கூட 20 ரூபா 30 ரூபா தான் சம்பளம் கிடைக்கும். ஸோ சும்மா ஒரு 2 மணி நேரம் வந்ததில் 5 ரூபா கிடைக்குது அப்படின்றது பெருசாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து என் மனசு சொல்லுது, இல்லை, அவர் என்னமோ உன்னை வந்து தப்பான விதத்தில் நடத்த பார்க்குறாரு. அந்த பணம் உனக்கு தேவையில்லை, அந்த பணம் நல்ல பணம் இல்லை, அந்த பணம் ஆசீர்வாதமாக உனக்கு இருக்காது அப்படின்னு என் கூட யாரோ ஒருத்தர் என் கூட பேசுகிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபா வச்சுட்டு வெளியே ஓடி வந்தேன். உடனே அவர் வந்து என்னுடைய அம்மாவை கூப்பிட்டு சொன்னார், இதை பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, இந்த ஒரு பையனையாவது நான் வந்து என்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்பா, இந்த குடும்பத்திலேயே நீ தாண்டா ஆண்டவரை ரொம்ப தேடுற, அதனால உனக்கு தான் ஆண்டவர் ரொம்ப கிருபையாக இருந்திருக்காரு பாரு, நீ பாஸ்டரோடு இருந்ததுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு பாரு, நீ பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போனதுக்கு ஆண்டவர் உனக்கு பதில் தராரு, நாளையிலேருந்து நீ வேலை எதுவுமே செய்யாட்டியா கூட பரவாயில்ல, நீ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிருன்னா அங்கே டாக்டர் இடத்துல போய் ஒரு 2 hours ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து எப்படி இதை சொல்கிறதுனே தெரில, எதுவுமே சொல்ல முடியல. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்டினியூவாக நான் போகாத உடனே எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக என்ன திட்டுனாங்க, நீ இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு முடிவு எடுத்துட்ட. ஆனால் எங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்ல. ஸோ கொஞ்ச நாள் திட்டிட்டு எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டாங்க. ஆனால் இன்று இப்போ நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த பணத்தினுடைய ஆசையினாலேயோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டத்தினாலேயோ ஒருவேளை அந்த மனுஷனுக்கு பின்னாடியே நான் போயிருந்தா, அந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருந்தா, இன்றைக்கி ஊழியக்காரனா இந்த இடத்துல நின்றுக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு வந்து தெரிஞ்சு நான் அதுலேருந்து தப்பிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியல. நான் தெரிஞ்சு தப்பிச்சேன், நானே அவாய்ட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த பண ஆசையே வரல, எனக்கு அந்த வந்து பணம் வேண்டான்னு நான் உதறி தள்ளினேன் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் நான் நம்புகிறேன், என்னமோ தெரில, ஆண்டவருடைய ஒரு பெரிய இரக்கம் என் மேலே இருந்ததுனால அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் கிருபையாய் தப்புவித்தார். அவரே தப்புவித்தார். அப்போ
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். இதுவரையிலும் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற நிறைய ஆயுதங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் உங்க கண்களுக்கு முன்னாடி வந்த ஆயுதம். இந்த மனுஷன் எனக்கு விரோதி, இந்த மனுஷன் எனக்கு விரோதி. ஆனா அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம நிறைய நேரத்துல அவங்கள சத்துருவாய் பார்க்கிறோம். நீ எனக்கு விரோதமாக எழும்பினல்ல, நீ எனக்கு விரோதமாக வந்தல்ல. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு தெரியாம நமக்கு முன்பாக நல்லவர்களாக பேசிட்டு, நமக்கு முன்பாக நல்லவர்களாக இருந்துட்டு, நமக்கு பின்பாக குழி வெட்டின எத்தனையோ குழிகளுக்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றி இருக்கிறார், தயவாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் நம்புறேன், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, இத்தனை ஆபத்துகளும், இத்தனை எதிர்ப்புகளும், இத்தனை மரண பயங்களும் வந்த போதிலும் இன்று வரையிலும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறதுனால நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எல்லாமே உங்களை விட்டு போயிருக்கலாம். பாஸ்டர், எதுவுமே என்னிடத்துல இல்லை, என்னுடைய படிப்பு என்கிட்ட இல்லை, என்னுடைய திறமை என்கிட்ட இல்லை, என்னுடைய பரிசுத்தம் என்கிட்ட இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் ஒரு நடபட மாதிரி வாழ்கிறேன், நான் வெளியே எல்லா இடத்துலையும் பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் சிரிக்கிறேன். ஆனால் நான் வெளியே வருவேனா, நான் வெற்றி அடைவேனா, இதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இன்னும் உயிர் மட்டும்தான் எனக்கு இருக்குது, வேற எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களை விட்டு போனாலும் உயிர் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும், சகலத்தையும் திருப்பி தருவதற்கு. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். நம்முடைய உயிர் மட்டும் இருந்தாலே நமக்கு சகலத்தையும் நமக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபுக்கு எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு, எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. அவனுடைய சொத்து, அவனுடைய சுகம், அவனுடைய வேலை, அவனுடைய வருமானம், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போய் கடைசியில் அவனுடைய சரீரம் கூட ரொம்ப கெட்டு போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு பருக்களால அந்த வேதனையை அவங்க மனைவியால தாங்கவே முடியல. ஒரு உத்தமனுக்கு இந்த பிரச்சனையா, ஒரு சன்மார்க்கனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க ஜீவனோடு இருக்கிறதே வேஸ்ட், நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டத்தோட ஜீவனோட இருக்கிறீங்க? நீங்க உயிரை மாச்சுக்குங்க, இனி உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தால், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு, எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. கடைசியில் இருந்தது உயிர் மட்டும்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கடைசி அதிகாரம் முடியும் போது யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவன் இழந்த அனைத்தையும் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கர்த்தர் தந்தார். அவனுக்கு நல்ல குமாரரையும் குமாரத்திகளையும் கர்த்தர் தந்தார். அவனுடைய குமாரத்திகளை போல அழகுள்ளவர்கள் அந்த தேசத்திலே இல்லையாமா. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான் பேசப்படுகிறது, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் பாஸ்டர், என்னுடைய பலத்தை இழந்துட்டேன், என்னுடைய மனசை நான் விட்டுட்டேன், என்னுடைய சொத்தை இழந்துட்டேன், இனி இழக்கிறதற்கு இந்த உயிர் மட்டும்தான் எனக்கு இருக்குது, உயிர் மட்டும்தான் எனக்கு இருக்குது. திரும்பி அது வருமா, திரும்பி அது கிடைக்குமா, என்ன கடவுள் மீண்டும் என்னை எடுப்பாரா, எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்குது, நான் திரும்ப அதே மாதிரி மாறுவேனா அப்படின்ற சந்தேகமா இருக்குது. ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்க இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் 2 மடங்கு நிச்சயம் திரும்பி தருவார், சீக்கிரமாய் திரும்பி தருவார். நீங்க வெட்கப்பட்டு போன அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை நிச்சயம் நிமிர பண்ணுவார். ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென், ஆமென்.
ஸ்தோத்திரம், அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால வரவே முடியாதுன்னு சொன்ன நிறைய பேருக்கு முன்பாக உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். கர்த்தர் அதற்காக தான் ஜீவனையே கர்த்தர் தந்திருக்கிறார். இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு மரண சம்பந்தமான ஆபத்துகள், மரண கண்ணிகள், செத்துருவோமோன்னு நினைச்சோம், ஆபத்து நமக்கு பக்கத்தில் வந்துருச்சு, ஆபத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரமே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அந்த ஆபத்திலிருந்து உங்களையும் என்னையும் கிருபையாய் மீட்டு கொண்டார். நமக்கு முன்பாக இன்னொருத்தர் மரிச்சாங்க, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இறந்து போனாங்க. ஆனால் அங்கிருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றினதற்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு 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 கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதனால ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரத்தில் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி நடந்த தீமைகளை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ நினைக்க கூடாது. ஆமென். முன்னாடி நடந்த சில ஆபத்துகள், சில மரணங்கள், சில வருத்தங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி திரும்ப 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 வருமானால் இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல, இனி நான் அதை நினைக்க மாட்டேன், இனி அதை பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சேர்ந்து சொல்லுங்கள், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்ல 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 அந்த மகிமை, எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை சாதாரணமானது தான் ஆண்டவரே, என் தேவை சாதாரணமானது தான் ஆண்டவரே, எனக்கு முன்பாக வந்திருக்கிற யுத்தம் சாதாரணமானது தான் ஆண்டவரே, நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கடன் பிரச்சனை இது சாதாரணமானது தான். ஆனால் நான் இன்று ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், நீர் சாதாரணமானவர் அல்ல, நீர் அசாதாரணமானவர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லிக்கொண்டே ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர் இயேசுவா, இயேசுவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் உயர்ந்த சத்தமாய் இப்பொழுது உங்க பிள்ளைக்கு விரோதமாய் இருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறாரு.
இதோ முடிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போறாரு. எஸ், ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆண்டவரோட ஒரு பெரிய உறவை கர்த்தர் தரப்போகிறார். முழு பலத்தோடு. நீங்க சாதாரணமானவர் அல்ல. பாடுங்க பாடுங்க பாடுங்க. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நான் சாதாரணமானவன் தான் ஆண்டவரே, நான் சாதாரணமானவன் தான் ஆண்டவரே. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் அசாதாரணமானவர். நீங்க சாதாரணமானவர். நன்றி நன்றி. நிறைய பேருடைய கட்டுகளை கர்த்தர் உடைச்சிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவர் அசாதாரணமானவர் என்கிறத இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போறார். கர்த்தர் நிறைவேற்ற போறார். நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய புயல் போல் இருந்தாலும் வேதம் சொல்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே, இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்கல்ல, இத்தனை 1000 பேர் இருக்காங்கல்ல, இத்தனை 1000 பேருக்கு இந்த சாப்பாடு எப்படி பத்தும்? கண்டிப்பாக பத்தாது. நாங்கள் இந்த ஊரில் போய் எல்லா கடையிலையும் போய் சாப்பாடு வாங்கினா கூட இத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை அவருடைய கரத்தில் வாங்கினார். கர்த்தர் அதை கரத்தில் வாங்கினார். அந்த கரத்தில் வாங்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்க, பிள்ளைகள் சாப்பிட்டாங்க, பெரியவங்க சாப்பிட்டாங்க. மிச்சம் 12 கூடை நிறைய கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்தாராமா. நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல உங்க வாழ்க்கைய, உங்க பிரச்சனைய நீங்க கொடுக்குறீங்களோ, அன்னைக்கு தான் ஆண்டவர் வெற்றியை தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க போராடக்கூடாது. எப்பவுமே சண்டையை நீங்க எடுத்துக்க கூடாது. வாக்குவாதத்தை நீங்க எடுத்துக்க கூடாது. கோபத்தை நீங்க எடுத்துக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜனங்களே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தம் யாருடையது என்றால், இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளே நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்மளே நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். இல்லை, கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. இன்றைக்கு இந்த 3வது நாள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இங்கே வந்திருக்கிற சிலருடைய பிரச்சனைக்கு கர்த்தர் தீர்வை கட்டளையிட போகிறார். இத்தனை நாட்களும் நீங்கள் போராடி கொண்டிருந்த நிறைய போராட்டத்திற்கு கர்த்தர் இன்று ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். நான் நம்புகிறேன், இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனி காணப்போவது இல்லை. இனி அந்த பிரச்சனையை நீங்கள் தேடியும் நீங்கள் காண மாட்டீர்கள். பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக வம்சமாக தொடருகிற நிறைய சாபங்களை கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் 4 நாட்கள் முடியும் போது கர்த்தர் ஒரு தீர்வுக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தர் ஒரு முடிவிற்கு கொண்டு வர போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு.
உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது என்று சொன்ன கர்த்தர் யுத்தங்களை தடுத்து நிறுத்த போகிறார். அந்த போரை தடுத்து நிறுத்த போகிறார். ஆமென். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள் பாடுகள் வரும்போது கர்த்தர் நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. கர்த்தர் நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. என்ன பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, என் பிள்ளை இந்த நேரத்தில் எங்க போறான் அப்படின்றத பார்த்துட்டே இருப்பாரு. எங்க போறான் எங்க போறான். ஒரு கடந்த நாட்களிலே ஒரு மருமகள் மாமியாரை என் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரில, அந்த மாமியார் என் வீட்டில் இருக்கவே கூடாது, நான் அவங்கள அனுமதிக்கவே மாட்டேன், எப்படியாவது நீங்கள் பேசி நீங்கள் அவங்கள மாற்றிருங்க, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டியது இருக்கும், நான் என்னமோ பண்ணிக்குவேன். அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ தூரம் உங்கள் மாமியார் மேலே நீங்கள் கசப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அவங்க சொன்னாங்க. பாஸ்டர், என்னுடைய பிள்ளை பிறந்த உடனே நான் என் பிள்ளைய மாமியார் இடத்துல விட்டுட்டு நான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், அதனால நான் வேலைக்கு போயிட்டேன். என் பிள்ளைய அவங்க தான் குளிப்பாட்டினாங்க, என் பிள்ளைக்கு அவங்க தான் ட்ரெஸ் போட்டாங்க, என் பிள்ளைக்கு அவங்க தான் பால் பாட்டிலில் ஊட்டி விட்டாங்க. இப்போ என் பிள்ளை பசிச்சா உடனே ஆச்சி அப்படின்னு எங்க மாமியார்கிட்ட போறாங்க, துணி மாறணும்னா ஆச்சி அப்படின்னு போறாங்க. என்னால இதை தாங்கவே முடியல. நான் அம்மா தானே, நான் அம்மா இருக்கேன்ல, எங்கிட்ட என் பிள்ளை வரணும்ல. சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்க மாமிகிட்ட எங்க பிள்ளை இருக்குது, பரவாயில்ல. அது முடிச்சதுக்கு பிறகாவது நான் வந்ததுக்கு பிறகாவது அம்மா அப்படின்னு ஓடி வரணும்ல. அப்போ ஒரு நல்ல மாமியார் இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அது உங்க அம்மா, நீ அம்மாட்ட போய் பேசு, அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, அம்மா உனக்கு ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு தானே பாஸ்டர் சொல்லணும். ஆனா எப்படி அவங்க என்கரேஜ் பண்ணலாம்? என்கரேஜ் பண்ணக்கூடாது இல்ல. அப்ப நான் எப்படி? அப்போ தன்னுடைய பிள்ளை தன்னிடத்துல தேவைன்னு வரும்போது தங்கிட்ட கேட்கல அப்படின்றத அந்த அம்மாவால என்ன பண்ண முடியலன்னா தாங்கிக்கவே முடியல. என் பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேனா? என் பிள்ளைக்கு நான் ஊட்ட மாட்டேனா? என் பிள்ளைய நான் குளிப்பாட்ட மாட்டேனா? என் பிள்ளைய நான் படிக்க வைக்க மாட்டேனா? என் பிள்ளை என்கிட்ட வரல, என் பிள்ளை என்கிட்ட வரல, என் பிள்ளை என்கிட்ட வரணும், என் பிள்ளை என்கிட்ட வரணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க எங்கெங்கயோ நீங்க ட்ரை பண்ணலாம், எங்கெங்கயோ நீங்க போயிருக்கலாம். உங்க தேவைக்காக யார் முன்னாடி போய் நிக்கலாம், உங்க பிரச்சனைக்காக எந்த மனுஷனுக்கு பின்னாடி போய் நிக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைன்னு வரும்போது, தேவைன்னு வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது எங்க போய் நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவரிடத்துல போய் நிற்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபத்துல இருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே ஏன் நஷ்டம் தெரியுமா? ஏன் தோல்வி தெரியுமா? நீங்க இவ்வளவு முயற்சி எடுத்தும் ஏன் நடக்கல தெரியுமா? இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற எதுவுமே காரணம் இல்லை சிஸ்டர், வேற எதையுமே காரணம் இல்லை பிரதர். நீங்க எங்கெங்கயோ போயிட்டீங்க, உங்க மூளையில அவ்வளவு யோசிச்சீங்க, உங்க கைகளினால அவ்வளவு செய்ய நினைச்சீங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் தூங்கல, நிறைய பேர் இன்னொருத்தரை சுட்டி காட்டுறாங்க. நான் இப்படி இருக்கிறதுக்கு இவன் தான் காரணம், நான் இப்படி இருக்கிறதுக்கு இவன் தான் காரணம். ஒன்னு நல்லா நினைச்சுக்குங்க, நீங்க இன்னொருத்தரை காரணம் காமிச்சு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. நான் இப்படி இருக்கிறதுக்கு எங்க அம்மா தான் காரணம், எங்க அப்பா தான் காரணம், எனக்கு அவங்க தான் காரணம். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைங்க கூட இப்படி சொல்லிட்டு திரிவாங்க, எங்க அம்மா என்னை படிக்க வைக்கல, எங்க அப்பா எனக்கு படிக்க வைக்கல. நான் ஒரு நல்ல அம்மாவுடைய வயிற்றுல பிறந்திருந்தா, நல்ல ஒரு அப்பாவுடைய வயிற்றுல பிறந்திருந்தா, ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்னொருத்தரை காரணம் காமிச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது.
காரணம் காமிச்சு அப்படியே தான் இருப்பீங்க. இன்னொருத்தர காரணம் காமிக்கிறத விட்டுட்டு நான் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க மூலமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு இந்த 3வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் எங்க வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. உங்கள்கிட்ட வந்து நிற்கணும். இப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்க முழங்கால் படிட்டு தோற்று போயிருக்கீங்களா? நீங்க பல நாட்கள் அழுது ஜெபம் பண்ண ஜெபத்திற்கு உங்களுக்கு பதிலே கிடைக்காம இருந்திருக்குதா? இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ணார பார்த்தவங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நேரடியா வந்து அற்புதம் செய்தார். இங்க இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் உங்க திறமை கிடையாது, உங்க முன்னோர்கள் கிடையாது. கர்த்தர் தான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த கர்த்தர் இனி கைவிட்டு விடுவாரா? இந்த பிரச்சனையில கைவிட்டு விடுவாரா? இந்த சூழ்நிலையில கைவிட்டுவாரா? வேதம் சொல்லுகிறது, அவர் மனம் மாற அவர் மனுப்புத்திரன் அல்ல. அவர் நேற்று ஒரு ஆண்டவர், இன்று ஒரு ஆண்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இந்த சத்தத்தை யார் வீடுகளில் உட்கார்ந்து ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க ஆண்டவரே அறியாதவர்களா இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உங்க பிரச்சனையை கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் கொண்டு வருவீர்களே ஆனால், அவர் சமூகத்தில் முழங்கால் படியிடுவீர்களே ஆனால், கண்டிப்பாக உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு கர்த்தர் உண்டு. அந்த கர்த்தர் அழைக்கிறார், நீ வா, நான் உன்னை அலங்கரிப்பேன். ஆமென். ஆனா சத்துரு வந்து பாருங்க, அப்படியே தடை கொண்டுருவான். நீங்க வரவே கூடாதுன்னு தடுத்து நிறுத்திடுவான். அப்படியே கோபத்தை உண்டு பண்ணிடுவான். நீங்க கொஞ்சம் ஆண்டவரோட நெருங்கி கொஞ்சம் தாழ்ந்து போகலாம், கோபப்படாதுன்னு நினைச்சா அப்பதான் அப்படியே. எப்பவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க வைராக்கியம் ஆக ஆகதான் அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாகும். ஆமென். நீங்க விசுவாசத்துல குறையும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற பரீட்சை பெருசாகாது. ஆனா நீங்க விசுவாசத்துல வளர வளர, நீங்க சவால் விட விட, நீங்க வந்து பொருத்தனை எடுக்க எடுக்க அங்க இருக்கிற அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாகும். ஏன் அப்படின்னா, அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாயிடுச்சுன்னா, சோதனை அதிகமாயிடுச்சுன்னா, நீங்க வைராக்கியமா இருக்கிறதுனால சோதிக்கப்படுறீங்கன்னா ஒன்னு நினைச்சுக்குங்க, கர்த்தர் உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக அக்கினி சூளையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து விடுவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஆசிரியர். ஆண்டவரை மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரை வந்து நீங்க பார்க்கவே முடியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஒரு விசை நான் வந்து திருச்சபையில் நான் வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு 60,000 ரூபாய் பணம் என் கையில் இருந்துச்சு. 60,000 rupees, 60,000 ரூபாய் பணம். அப்போ இந்த 60,000 ரூபாய் பணத்தை வந்து பலவிதமாக நான் யோசிக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணலாம், என்ன ஒரு ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு. அப்போ வந்து நான் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து எனக்கு சொல்கிறாரு, பிரதர், இந்த மாதிரி அந்த ஒரு டிச்சு ஓரத்தில் ஒரு இடம் ஒன்று வருது, அது வெறும் 1.5 சென்ட் இடம் தான். அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது. ஆனால் வந்து எப்போ அதை கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு தெரில. ஆனால் ரொம்ப கம்மியாக 60,000 ரூபாவுக்கு அந்த இடத்த வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் வந்து எப்படி, எனக்கு மனசில் தடுமாற்றம். ஒருவேளை இதை வாங்கினா, ஒருவேளை உடனே கவர்மெண்ட் எடுத்துட்டா, 1 வருஷத்துலேயே எடுத்துட்டா என்னவாகும், அது நமக்கு கிடைக்காம போயிருமே. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சமாதானம், சரி இல்லை அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்போ எங்கள் திருச்சபைக்காக ஒரு பெரிய இடம் வாங்கியிருக்கிறோம். இந்த பெரிய இடம் வாங்குவதற்கு முதல்ல போட்ட விதை என்ன விதை அப்படின்னா, அந்த விதை தான்.
அழகாக அதை வாங்கி ஒரு 1.5 வருஷம் எங்கள் கையில் இருந்துச்சு. அந்த 1.5 வருஷம் முடித்தோன்னே அந்த இடத்த விற்றுறோம். அந்த இடம் 60,000 ரூபாய்க்கு வாங்கின இடம் 2 லட்சம் ரூபாவுக்கு விற்கிது. 2 lakhs rupees விற்கிது. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கர்த்தர் வளர்த்து அப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இதெல்லாம் யார் நடத்தினா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் யார் இப்படி நடத்தினா அப்படின்னு சொன்னா, அவருடைய பாதத்தை பிடிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் செய்ய வேண்டான்னு கூட கர்த்தர் உங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்துல சொல்ல, நீ எங்க போனாலும் பிரதர், வாலிப தம்பி தங்கச்சி, நீ எங்க போனாலும் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய வெற்றியை நீ பார்க்கவே முடியாது. யாக்கோபு தன்னுடைய ஞானத்தினால அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். தன்னுடைய ஞானத்தினால அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். தன்னுடைய ஞானத்தினால மாமனாரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனா அத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் அவனுக்கு 1% கூட நிம்மதி இல்லை. அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை. எப்பா உனக்கு என்னப்பா ஆசீர்வாத குறைவு? உனக்கு என்னப்பா கிடைக்கல? நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது வெறும் கோலும் கையுமா கிளம்பின. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனா நீ மாறி இருக்கிற. உனக்கு என்ன பஞ்சம்? தனக்கு விரோதமா அண்ணன் வர்றான்னு நினைச்சு அண்ணனுக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு. அவருக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட நிறைய இருக்கு அண்ணன், என்கிட்ட நிறைய இருக்குது. உனக்கு என்னப்பா ஆசீர்வாத குறைவு? ஆனா யாக்கோபு ஒன்றை மட்டும் மிஸ் பண்றாரு. என்னதான் என்னுடைய ஞானத்தினால நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை. உங்களுடைய அழகு ஒருவேளை இருக்கலாம், உங்களுடைய படிப்பு ஒருவேளை இருக்கலாம், உங்களுடைய திறமை ஒருவேளை இருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிக்கு அப்பா கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சிருக்கலாம், அம்மா கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சிருக்கலாம். எனக்கு தான் இவ்வளோ அப்பா இருக்கிறாரு, நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு, எனக்கு தான் அம்மா இருக்காங்களே. இல்லை இல்லை இல்லை, ஒன்று நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் முன்னாடி போய் நிற்கணும்னா ஆண்டவருக்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு நாள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ கையை மேலே உயர்த்தி, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க பகலம். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பகலம், நீங்க சாதாரணமானவர். சத்தமா சத்தமா சத்தமா, நீங்க சாதாரணமானவர். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீங்க சாதாரணமானவர். நீங்க பாட பாட ஒரு புதிய மகிமை உங்க மேல கடந்து வருது. ஆண்டவரே, சாகிற வரைக்கும் உங்களை விட்டு மட்டும் என்னை பிரிச்சிடாதீங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல நீ கொடுத்தது எது என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிக்கணும் ஆண்டவரே. நான் மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நேரம் கை கட்டி நின்ற கூடாதுப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க முன்னாடி நான் கையெடுக்கணும், உங்க முன்னாடி நான் நிக்கணும். எனக்கு தெரியும், உங்க முன்னாடி நான் நின்னேன்னா எனக்கு விரோதமா இருக்கிற சகல காரியங்களும் இடிந்து விழுன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர். சொல்லுங்க முழு பலத்தோடு, நீங்க சாதாரணமானவர். அப்பா அப்பா அப்பா, நீங்க சாதாரணமானவர். நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லிக்கொண்டே இருங்க பார்க்கலாம், நீங்க சாதாரணமானவர். இதோ உங்களை பார்க்கிற நிறைய பேரு, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க
கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை பார்க்கிற நிறைய பேர் என்னை பார்த்து என்ன சொல்லணும்னா, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன சொல்லணும் சொல்லுங்க? ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க அவனிடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து சேரும். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கும் சவுலுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சவுல் எல்லாத்தையுமே தேடி 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 போனான். எல்லாத்தையும் சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்திலே ஒரு பராக்கிரமசாலியிலும் பார்த்தா அவங்கள என்ன பண்ண மாட்டானாமா, அந்த பராக்கிரமசாலிகளை யாரையுமே விட மாட்டானாமா. ஒரு பராக்கிரமசாலியை பார்த்தாலும் போய் உடனே தோள் மேல கை போட்டு, எப்பா நீ மிலிட்டரியில ஜாயின் பண்ணிக்கிறியா, நீ வேணா ட்ரெஸ் வேணுமா, உனக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்துட்டுமா, அப்படி எல்லாரையும் கூப்பிடுவானாமா. ஆனா தாவீது, வேதம் சொல்கிறது, தாவீது எந்த பராக்கிரமசாலியை தேடி போகல, தாவீதினிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க தேடி 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 போகணுமா, உங்களை தேடி வரணுமா? அதான் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து சேரும். ஆண்டவரோட நீங்க நடந்தீங்கன்னா, ஆண்டவரோட நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க தேடி போக வேண்டியது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பே கடந்து போகிறார். அவர் தடைகளை உடைத்து உங்களுக்கும் எனக்கும் தேவையானதை நான் நம்புகிறேன். நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கானதை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் உங்களுக்கானதை கொண்டு வந்து சேர்ப்பார். எப்பவுமே 24 ஹவர்ஸும் நீங்க மனசுக்குள்ள எல்லாத்தையுமே மனுஷீகமாகவே யோசிச்சிடக்கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, மனுஷீகமாகவே யோசிச்சிடாதீங்க. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. நிறைய பேர் எல்லாத்தையுமே எப்படிதான் யோசிப்பாங்க சொல்லுங்களேன்? எல்லாமே மனுஷீக பிரகாரம் தான், எல்லாமே மனுஷீக பிரகாரம். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் முறைச்சு பார்த்துட்டாங்கன்னா உடனே இவன் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. ஒருவேளை வீட்டுக்கு முன்னாடி ஏதோ எலுமிச்சம்பழமோ இல்லைன்னா ஏதாவது குங்குமோ இருந்தா உடனே யாராவது ஏதாவது சத்தமா சொல்லுங்க செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் வந்து எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா, எதெடுத்தாலும் ஒரு சண்டை வந்த உடனே மாமியார் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, இல்லைன்னா புள்ள சொல்லி கொடுத்துருக்குமோ, உடனே எல்லாத்தையுமே மனுஷிக பிரகாரமாய் யோசிக்கிறது. ஒரு நஷ்டம் வந்த உடனே இவன் காரணமா இருப்பானோ, ஏதாவது ஒண்ணு கிடைக்காம போன உடனே பாரு அதுக்குள்ள போய் ஏத்தி விட்டான், சொல்லி விட்டான், எனக்கு அது கிடைக்கல. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சிஸ்டர், இதற்கு முன்பாக நடந்தது நன்மைக்கு, இப்ப நடந்து கொண்டிருக்கிறது நன்மைக்கு, இனி நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற சகல காரியமும் அவர் மேல மட்டும் நம்ம அன்பா இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக அதுல தீமைன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. உங்க மனசுக்குள்ள ஒருவேளை இது தீமைக்காதான் நடந்துச்சு, நான் நம்புறேன் இங்க இருக்கிற நிறைய பேர் எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்க, எப்போ பைபிளை தூக்க ஆரம்பிச்சிங்க, எப்போ ஆண்டவரை ரொம்ப தேடி வந்தீங்க, எப்போ உங்கள் வாழ்க்கையில் தீமைன்னு ஒன்று நீங்கள் நினச்சிங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவரை தேடுனீங்க. ஆண்டவரை தேடுறது தீமை கிடையாது, கண்டிப்பாக அது நன்மையாகவே அமைந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கு நம்பர் 1, முதலாவதாக இந்த 3வது நாள் கன்வென்ஷனில் எனக்கு என்ன வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்பேன். ஒரு தீர்மானம் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பேன். பைபிள்ல ஆசா அப்படின்ற ஒரு ராஜா ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்தாரு, ரொம்ப ஆண்டவரை சேவிச்சார். ஆனா திடீர்னு வழி விலகி போனார். ஆண்டவர் அவரை தன் பக்கமாய் சேர்க்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தார். ஆனா அவர் ஆண்டவர் பக்கமா வரவே இல்லை. கடைசியில் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா, ஆசா அவனுடைய கால்களில் ஆண்டவர் ஒரு வியாதியை கொடுத்தார்.
அப்போ என்ன, எதுக்கு அந்த வியாதியை கொடுத்தாருன்னா, ஆசா தன் கால்களிலே வியாதி கண்டு கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அப்போ அந்த காலில் வியாதி வந்தது எதுக்காக? எதுக்கு சொல்லுங்க, கேட்கல. அந்த காலில் வியாதி வந்தது அவனை அழிக்கிறதுக்கு இல்ல, அவன் மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போறதுக்கு இல்ல, இப்பவாவது கர்த்தரை தேடுவானான்னு ஆண்டவர் ஒரு சின்ன சோதனை கொடுத்தாரு. ஆனா அதுலயும் ஆசா என்ன பண்ணல, இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில திடீர்னு நடந்த அந்த பிரச்சனை, அந்த புயல் என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம்? என்ன நிர்மூலமாக்குறதுக்கு கர்த்தர் சித்தம் கொண்டாரா? என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரா அப்படின்னு நினைச்ச ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆன்சர் கொடுக்கிறாரு. நீ அப்பவாவது என்னை தேடி வந்து எனக்கு முன்னாடி நீ நிற்பேன்னு நான் எதிர்பார்த்து தான் இந்த போராட்டத்தை, இந்த சூழ்நிலையை உனக்கு நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆனாலும் திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்கப்படுவதற்கு நான் விடமாட்டேன். எனக்கு முன்பாக நீ வந்து நின்னா இந்த சோதனையை எடுக்கிறது மட்டும் இல்லை, இந்த சோதனையை தாங்கிறதனுடைய அவார்டையும் கர்த்தர் நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்து நான் நிற்கிறேன், உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன், உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். உங்களை ஆண்டவர் மோல்டு பண்ணுவார், கர்த்தர் உங்களை உருவாக்குவார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார், ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்க கண்ணை அப்படியே கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு ரொம்ப ஞானம் வரும். எப்போ அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கும் போது. ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஆண்டவரை சந்திக்கணும், தனித்தனியா ஆண்டவரை சந்திக்கணும். இங்க இருக்கிற வாலிபம் பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றேன், உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்த இயேசு, உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்த இயேசு இல்ல, உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்த இயேசு கொஞ்ச தூரம் நீ டிராவல் பண்ணலாம், உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்த இயேசு கொஞ்ச தூரம் நீ டிராவல் பண்ணலாம். ஆனா நீ ஒரு இயேசுவை அறியணும், நீ ஒரு இயேசு அறியணும். உங்க அப்பா சொல்லி கொடுத்த இயேசு வச்சு எதுவும் பண்ண முடியாதுப்பா, எதுவுமே பண்ண முடியாது. கர்த்தர் நல்லவர் என்கிறதை சத்தமா சொல்லுங்க. ஐயா சொன்னது மாதிரி என்னுடைய பாஸ்டருக்கு நான் ரொம்ப பிடிச்ச பையனா இருந்தேன், ரொம்ப பிடிச்ச பையன். என் பாஸ்டருடைய காலை அமுத்தி விடுறது அவ்வளோ ஆசைப்படுவேன், என் பாஸ்டருடைய துணி துவச்சு போறதுல அவ்வளோ ஆசைப்படுவேன். எங்க பாஸ்டருக்கு ரொம்ப ரைட் ஹேண்டா இருக்கணும்னு நினைப்பேன். அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அவருடைய தட்டில் ஓடி போய் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க. எங்கள் பாஸ்டர் மரணம் அடைகிற வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் பாஸ்டரை எதிர்த்ததோ, அவர் சொல்கிற வார்த்தைக்கு நோ அப்படின்னு சொன்னதோ இல்லை. எங்கள் பாஸ்டருக்கு என்னை ரொம்ப பிடிச்சதுனால தான் அவரே என்னை படிக்க வச்சு, அவரே பைபிள் காலேஜில் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டார். நான் ஜெபம் பண்ணும்போது கூட எங்கள் பாஸ்டருடைய கடைசி நாளில் அவருக்கு எப்படியாவது ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். கரெக்டாக கன்னியாகுமரியில் அப்போ எனக்கு 3 நாள் மீட்டிங். எங்கள் பாஸ்டர் ரொம்ப சிக்காக இருக்கிறாரு. அந்த 3 நாள் அவருக்கு செய்ய வேண்டிய மொத்த கடமையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை பாராட்டினார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது என்னை பார்த்து சொல்லுவார், டேய் நீ சேரில் உட்கார்றா, நீ சேரில் உட்கார். நான் எப்போவுமே அவர் உட்கார்ந்தா கீழே உட்காருவேன். என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னை விட நீ இப்போ பெரிய ஊழியக்காரன்டா அப்படின்னு. எங்கள் பாஸ்டரே அவருடைய சர்ச்சில் நோட்டீஸ் அடித்து நான் ஊர் முழுக்க பிரசங்கம் பண்ணேன், வெளிநாட்டுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் பிறந்த சர்ச்சில், நான் வளர்ந்த சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் என்ன ஸ்பெஷல் பிரசங்கராக கூப்பிட்டு அவர் நோட்டீஸ் அடித்து அவர் வந்து மேடையில் நின்று இப்போ ஒரு ஸ்பெஷல் பிரசங்கர் வராரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் பாஸ்டர் என்னை ரொம்ப நேசித்தார், நான் பாஸ்டர் நேசித்தேன். எங்கள் பாஸ்டர் ஒரு இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார், எங்க பாஸ்டர் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் நினைச்சேன் அவர் கற்றுக் கொடுத்த இயேசு ரொம்ப பெரியவரா எனக்கு தெரிஞ்சார். உண்மைதான், கற்றுக் கொடுத்தேன். பைபிள் காலேஜுக்கு வந்தேன். ஆனா வேதாகம கல்லூரியில் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இல்ல எங்க பாஸ்டர் கற்றுக் கொடுத்த இயேசு ஒரு இயேசு இருக்குது. ஆனா நானா கத்துக்க வேண்டிய இயேசு, நானா கத்துக்க வேண்டிய இயேசு அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப பிரம்மாண்டமானவர். அவரை அறிய அறிய, அவரை கத்துக்க 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 கத்துக்க
உண்மையிலே எனக்குள்ளே பெரிய வெளிச்சம், எனக்குள்ளே பெரிய தாகம், எனக்குள்ளே பெரிய மாற்றம், எனக்குள்ள பெரிய விசுவாசம், எனக்குள்ள பெரிய அன்பு, எனக்குள்ள எல்லாமே எனக்கு வந்துச்சு. அந்த இயேசுவை என்னைக்கு நான் ரொம்ப அறிஞ்சேனோ, நான் நம்புறேன் இந்த உலகத்தில் இருக்கிற சகல அறிவையும் அவர் எனக்கு தந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியையும், மகன் நீ ஆண்டவரை அறியணும், நீ ஆண்டவரை அறியணும், நீ ஆண்டவரை அறியணும். வெளி தோற்றத்துக்கு நீ ஆண்டவரை அறிய முடியாது, வெளி பார்வைக்கு நீ ஆண்டவரை அறிய முடியாது. இந்த பைபிளை தட்டி தொடச்சு வைக்கிறதுனால ஆண்டவரை அறிய முடியாது. இந்த பைபிளை திறக்கிறதுனால தான் ஆண்டவரை அறிய முடியும். இந்த பைபிள்ல கண்ணீர் வடிக்கணும். இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தை உன்னோட பேசணும். நீ அந்த வார்த்தையை உணரணும். இந்த வார்த்தை உன் கூட பேசும்போது ஒன்னு அறியாமலே அழுக வரணும். இந்த ஈடுபாடு உனக்குள்ள வரணும். வெறும் நீ பைபிளை உன்னுடைய போன்ல வச்சிருக்கிறதுனாலயோ, உன்னுடைய பைபிளை நீ அழகா தொடச்சு சர்ச்சுக்கு கொண்டு வர்றதுனாலயோ இயேசு அறியவே முடியாது. இயேசு அறியவே முடியாது. நீ கை தட்டுறதுனாலயோ, பாட்டு பாடுறதுனாலயோ, நீ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுனாலயோ ஆண்டவரை அறிய முடியாது. நீ பாய் போடுறதுனால ஆண்டவரை அறிய முடியாதுப்பா. கொஞ்சம் அதெல்லாம் அது முதல் துவக்கம்னு வச்சுக்கோய. அது ஆரம்பம். ஆண்டவரை நீ பற்றி பிடிப்பதற்கு உனக்கு இருக்கிற ஆரம்பம். ஆனா நீ எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொன்னா, நீ தனியா போய் ஆண்டவரோட உட்கார்ந்தாதான் ஆண்டவரை அறிய முடியும். நீ ஆண்டவரோட எல்லாரோடையும் இருக்கும்போது நீங்க ஆண்டவரோட பேசுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. எல்லாரும் கை தட்டும் போது கை தட்டினீங்க, எல்லாரும் பாடும்போது பாடுறீங்க, எல்லாரும் ஆண்டவரத்துல பேசும்போது நீங்க பேசுறீங்க. அதல்ல, 1000 பேரோட சேர்ந்து பேசுறது அல்ல. நீங்க தனியா போய் நின்று ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட உறவாடணும், ஆண்டவர் அங்க உங்களை தேற்றணும், ஆண்டவர் அங்க உங்களை ஆற்றணும். அந்த அனுபவம் மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் நம்புறேன் இந்த உலகத்துல இருக்கிற சகல ஞானத்தையும் கர்த்தர் நம்புறவங்க கைகளை மேல தட்டி, ஆண்டவரே உங்க சமூகத்துல இருக்கக்கூடிய கிருபையை தாங்க. ஆமென். சவுலை ராஜாவாய் மாத்தினது கர்த்தர். சவுல் பண்ணின ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரிடத்துல போய் நிக்கவே இல்லை. பாருங்களேன், தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. முறையாய் பாடினார்கள். இந்த காயம் உண்மையிலே பெரிய காயம்தான். நம்ம ராஜாவா இருக்கும்போது, நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போது, கீழே இருக்கிற ஒருத்தனை புகழ்த்தி கைத்தட்டி முன்னாடி என்கரேஜ் பண்றது என்கிறது நிறைய பேரால தாங்க முடியாது. எனக்கு தெரியும், அது ரொம்ப மன கஷ்டம். அதுவும் அங்க இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் கூப்பாடு போட்டுட்டு, அதுவும் இந்த பேரை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, தாவீது கொண்டது 10000 பாடினா கூட பரவாயில்ல. நம்ம ஆட்களை மாதிரி உசுப்பேத்துறவங்க ஒருத்தருமே கிடையாது. நம்பவே கூடாது. சுத்தி இருக்கிறவங்கள நம்பிடலாம், கூட இருக்கிறவங்கள நம்பிடக்கூடாது. ஏன் இத்தனை நாட்களும் சவுல் தானே ராஜாவா இருந்தாரு? ஏன் அங்க இருக்கிற அந்த லேடிஸ்க்கு தெரியலையா இப்படி பாடக்கூடாதுன்னு? தெரியாதா? எப்படி பாடுறாங்க பாருங்க. சவுல் கொன்றது 1000, ஆனா 4 நாள்ல காணாம போயிட்டாங்க. நீங்க யாருக்கு ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை உயர்த்துறவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உயர்த்துறவங்க தான் டக்குன்னு தாழ்த்துவாங்க. அதனால நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கு. உங்களை ரொம்ப பெருமைப்படுத்தும் போது ஆடிடவும் கூடாது, உங்களை ரொம்ப தாழ்த்தும் போது கீழே விழுந்துடவும் கூடாது. நீங்க எப்பவும் எப்படி இருக்கணும்னா, அப்படியே சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, அப்படியே ரைட்டு. நம்மளை அவங்க கனப்படுத்தும் போது நம்மளை பெருமை ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற அன்பு, நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற பாசம், லவ் யூ, நானும் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க, ஸ்தோத்திரம். உடனே நிறைய பேருக்கு 4 கொம்பு வச்சது மாதிரி ஆயிரும். பாருங்களேன், யாராவது ஒருத்தர் பிரதர் நீ அழகா இருக்கிறீங்கன்னு பார்த்தா போறோம், கண்ணாடியில் 3 மணி நேரம் செலவாகும். பாருங்களேன், அவ்வளோதான். அந்த மாதிரி பெருமையா அப்படி அல்ல. நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க தழும்பாதவர்களா இருக்கணும். நீங்க எப்போ மனரம்யமா இருக்கணும். அதே நேரத்தில் உங்களை வருத்தப்படுத்தும் போது அப்படியே சுருண்டு போய், மாயே ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும்னு எலியா மாதிரி போய் உட்காந்து என் பிராணனை எடுத்துக்கொள்ளும்னு நீங்க போய் சுருண்டு போய் படுத்துக்கிடவும் கூடாது. எப்பவுமே எப்படி இருக்கணும்னா,
ஆண்டவரே உயர்த்து, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிறதற்கு கற்றுக்கொண்டேன். ஆமேன். இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் உங்கள் மனசை எப்பவுமே கஷ்டப்படுத்தவே முடியாது. நீங்கள் எதுக்காகவும் கஷ்டப்படவே மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். ஆமேன். இந்த சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 முறையாக பாடின உடனே ஸ்ட்ரெயிட்டா எங்க ஓடி இருக்கணும்னா நேர கத்திடத்துல ஓடி, பதவியை கொடுத்தது நீங்க தானே ஆண்டவரே, நான் வேணான்னு ஓடி போனேன், என்ன ஓடி ஓடி வந்து அபிஷேகம் பண்ணீங்களே, இப்போ நான் இருக்கும்போது இன்னொருத்தனை கை தட்டுறது அது கூட பிரச்சனை இல்லை ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இப்படி குறைஞ்சிருச்சே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, நான் இழந்து போன பேரை திரும்ப வாங்கணும்னு இந்த சவுல் மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் நின்றுருந்தான்னா, நிச்சயமா சொல்றேன், எப்பவுமே என் ஆண்டவர் வந்து ஒரு பதவியை கொடுத்துட்டாருன்னா அங்க அவரை தான் ஆண்டவர் மேன்மையா வைப்பார். 1000 பேர் வேணாலும் இருக்கலாம். நான் எத்தனை பேர், நான் இப்போ ஒரு சர்ச் பாஸ்டர், என்னுடைய சர்ச்சில் எத்தனை 1000 ஜனங்கள் வேண்டுமானாலும் வரலாம், டாக்டர்ஸ் வரலாம், இன்ஜினியர் வரலாம், பெரிய படிப்பாளிகளே வரலாம். ஆனால் என்ன பாஸ்டரா ஆண்டவர் அங்கீகரிச்சாருன்னா அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன தலையை நிமிர்த்தி தான் வைப்பாரே தவிர கண்டிப்பாக என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஆண்டவர் என் சத்துருக்களை காட்டிலும் என்னை ஞானவான் ஆக்கிறவர் கர்த்தர், என்னை படிப்பிச்சவங்களை காட்டிலும் என்னை ஞானவான் ஆக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆனா சவுல் என்ன பண்ணலைன்னா போய் நிற்கவே இல்லை. ஆனா சவுலுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம், நான் எங்க போனாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க இந்த வசனங்களை எல்லாம் கண்டிப்பாக நீங்க வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய வேதத்தை திறந்து ஒரு சில வசனங்கள், இந்த சவுல் வந்து ஆண்டவருடைய, நீ வாசிக்கலாம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்நாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிருச்சு, அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடியே தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. நல்லா கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இடம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இடத்துல தாவீதனுடைய கையில சுரமண்டலம் இருக்குது, ஆண்டவரை ஆராதிக்கிற கீத வார்த்தையும் இருக்குது. ஆனா சவுலுடைய கையில என்ன இருக்குதாமா? கேட்கல. நம்ம சொல்ற பொறுத்த அளவுல சர்ச்சுக்குள்ள அவன் கையில என்ன இருக்குது? ஆண்டவரோட 3.5 வருஷம் அவ்வளவு ஊழியத்தை செஞ்சு, அவ்வளவு அற்புதத்தை பார்த்து, அவ்வளவு பிரசங்கத்தை காதால கேட்டு, பேதுருவால எதை மட்டும் விட முடியல சொல்லுங்களேன்? கத்திய மட்டும் விட முடியல, இடுப்புல சொருகிட்டே இருந்தாரு. அந்த டைம் வரும்போது கத்தியை எடுத்து ஒரு வெட்டு வெட்டுறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏண்டா 3.5 வருஷம் என் கூட இருந்து திருந்தவே இல்லையா? உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும். பிரதர் சிஸ்டர், தீமையை தீமையினால வெல்லுன்னு ஆண்டவர் சொல்லல, தீமையை தீமையினால வெல்லுன்னு சொல்லல, தீமையை தீமையினால வெல்லுன்னு சொல்லல. தீமையை எதனால வெல்லன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு கோபம் அப்படியே ரொம்ப வரும். கொன்றுலாமா? கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடலாமா? அடிச்சுட்டு போயிடலாமா? இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பட்டயோன்ற ஒன்றை நீங்க கையில எடுத்தீங்க, யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, தீமைன்ற ஒன்றை கையில எடுத்தீங்க, பழிக்கு பழி வாங்கணும்ன்றது ஒன்றை கையில எடுத்தீங்க, நீங்க ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். நீங்க ஃபெயிலியர். அவங்க செய்யலாம் பிரதர், அவங்க செய்யலாம் சிஸ்டர், அவங்க பண்ணலாம், அவங்க செய்யலாம். ஆனா நீங்க கையில என்ன பண்ண முடியாது? நீங்க பட்டயத்தை எடுக்க முடியாது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம், அவங்க கோர்ட்டுக்கு போலாம், அவங்க மனுஷங்கிட்ட போலாம், அவங்க அரசியல்வாதிகிட்ட போலாம், தப்புல. அவன் உலகத்தான்,
அவன் உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவுமே இன்னொருத்தரை ஜெயிக்கிறதற்கு தீமைன்ற ஒன்ன கையில எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக தீமையினால தான் அழிய முடியும். உங்களுக்கு வெற்றியை தராது, நீங்க வெற்றி அடைய முடியாது. சண்டை போட்டு நீங்க ஜெயிக்க முடியாது, கெட்ட வார்த்தை பேசி நீங்க ஜெயிக்க முடியாது, நீங்க வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது, நீங்க பிரச்சனை பண்ணி ஜெயிக்க முடியாது. ஆனா நீங்க மட்டும் முழங்கால நின்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர், உங்களுக்காக மீட்டு தருகிற கர்த்தர் எதிரிக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை நம்புறவங்க நல்ல கைகளை மேல தட்டி ஆமென். இந்த சவுல் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்கல, ஜெபம் பண்ற இடத்துலயும் அவர் என்ன வச்சிருந்தாராமா அப்படின்னா, எப்பவுமே மனசுல ஆவிக்குரிய விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க. ஒரு மனுஷீகமான ஒரு யோசனை, மாம்சத்திற்குரிய யோசனை, ஒரு மாம்ச பிரகாரமான யோசனை. நம்பர் 2, ரெண்டாவது வேகமா வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. நம்பர் 1, முதலாவது எந்த இடத்துல அவனுக்கு ஈட்டி சொல்லுங்க, வசனம் வாச்சோம். தீர்க்க தரிசன எடுத்து சொல்ற இடத்துல அவனுடைய கையில என்ன இருந்துச்சு? தாவீது கையில என்ன இருந்துச்சு? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. எல்லாம் நீங்க மனப்பாடமா கத்துக்கணும். தாவீதனுடைய கையில சுரமண்டலம் இருக்குது, ஆனா சவுலுடைய கையில என்ன இருக்குது? 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள், 2 பேரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், 2 பேரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனா ஒருத்தனுடைய கையில சுரமண்டலம், இன்னொருத்தருடைய கையில ஈட்டி. ஃபர்ஸ்ட் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இடத்துல அவன் கையில ஈட்டி, 2வது அவனுடைய வீட்டில், அவன் தங்கி இருக்கிற வீட்டிலே அவன் கையிலே ஈட்டி இருந்துச்சு. நம்பர் 3, மூன்றாவது வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுடைய கையிலே இருக்கிறது அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. கவனிங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் சொல்ற இடத்துல ஈட்டி. நம்பர் 2 ரெண்டாவது தான் குடியிருக்கிற வீட்டில் ஈட்டி. நம்பர் 3 மூன்றாவது யுத்தம் செய்கிற இடத்துல ஈட்டி. நம்பர் 4 நாலாவது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 24 25 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 24 25. அப்படியே தாவீது வெளியிலே ஒளிந்து கொண்டிருந்தான். ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். 33வது வசனத்தை வாசிங்களா. 33வது வசனம். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். நல்லா கவனிங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எங்க ஈட்டி? தீர்க்க தரிசனம் சொல்ற இடத்துல. நம்பர் 2 எங்க ஈட்டி? வீட்டுல. நம்பர் 3 எங்க இடத்துல ஈட்டி? யுத்தம் செய்யற இடத்துல. நம்பர் 4 இப்ப எங்க தெரியுமா? சாப்பிட போன இடத்துலயும் சவுல் எதை கொண்டு போயிருக்கான்? நிறைய பேர் அப்படிதான். மாம்சம் எங்க போனாலும் சாப்பிட்ற இடத்துல சண்டை, வீட்டுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ள கோபம், சாப்பிட்ற இடத்துல கோபம். இப்போ அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். தன் சவுல் ஊழியக்காரனை நோக்கி 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்படியே தாவீதும் அபிஷாயும் இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான்.
அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. கவனிங்க பிரதர், கவனிங்க சிஸ்டர். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணின, தேவனால் அற்புதத்தை பார்த்த, பென்யமீன் கோத்திரத்திலேயே இருந்த கோத்திரத்திலே ரொம்ப லோவான கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டு ராஜாவான இந்த மனுஷன் கர்த்தரை நம்புறதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு, வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் செல்ற இடத்துல இருந்து அந்த ஈட்டிய கையில எடுத்தவன் வீட்லையும் சாப்பாட்டு மேஜையிலையும் யுத்த களத்திலையும் இப்ப கடைசியில எங்க வரைக்கும் கொண்டு போனான் அப்படின்னு சொன்னா, தான் தூங்கி நித்திரை பண்ணுகிற இடத்துல தன்னுடைய பாதுகாப்புக்காக ஈட்டியை அவன் மண்ணில குத்தி அங்க படுத்து நித்திரை செய்தானம்மா. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. கடைசியா அவனுடைய ஈட்டி எங்க பிரயோஜனப்படுது பாருங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 1வது 6. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு சவுல் தன்னுடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். கவனிங்க, கவனிங்க. இந்த மாம்ச பிரகாரமான இந்த ஈட்டிய எடுத்து அதிலேயே டிராவல் பண்ணிட்டே இருந்த இந்த சவுல் கடைசி அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை தாங்க முடியாம ஈட்டிய ஒரு இடத்துல நட்டு அதன் மேல் விழுந்து, வேதம் சொல்லுகிறது, தற்கொலை செய்து மாண்டு போகிற அளவிற்கு அவன் சூழ்நிலை தள்ளப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க மாம்சத்துல எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. அதற்கு மாறாக நான் யாரு முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொன்னா, என் கர்த்தருக்கு முன்பாகவே. கைகளை அப்படி மேல உயர்த்தி சொல்லுங்க பாக்க. ஓ ஹalleluya. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். உங்க பிள்ளை, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளை. சத்தமா எல்லாரும், உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சேர்ந்து நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கைகளை மேல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. சத்தமா உங்க பிள்ளை. எல்லாரும் உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளை. என்ன
உயர்த்துறதனுடைய முழு பொறுப்பையும் நீங்க எடுங்க ஆண்டவரே. என்ன ஆசீர்வதிக்கிறதனுடைய முழு பொறுப்பையும் நீங்க எடுங்க ஆண்டவரே. என்ன கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்ன ஆசீர்வதிக்கிற முழு பொறுப்பையும் நீங்க எடுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளைனா எஸ். பாட பாட அந்த மகிமை உங்க தலை மேல. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றே, ஓ பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற எதையும் வைத்து நம்முடைய வாழ்க்கை அமைய போவது இல்லை. இன்றைக்கு நடக்கிறதை வைத்து நம்முடைய எதிர்காலம் நியமிக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்லை 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 இல்லை, இன்னைக்கு நடக்கிறத வச்சு என் வாழ்க்கையை கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. என்னுடைய ஆண்டவர் 24 மணி நேரத்துக்குள்ள என் வாழ்க்கையை மாற்றுறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு காலையில் நடந்த உபவாச ஜெபத்தில் கூட இந்த வார்த்தையை நான் சொன்னேன். 2004 வருஷம் என்னுடைய கையில் 24 மாத்திரையோட 24 மாத்திரை ஒவ்வொரு நாள் சாப்பிட்றேன். ஸோ நியூரோ மாத்திரை மட்டும் ஒரு நாள் 3-4 மாத்திரை சாப்பிடுவேன். ஸோ பயங்கரமாக கை நடுங்கும், நரம்பு தளர்ச்சி. அந்த மாத்திரையை சாப்பிடும்போது நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டது, வேற எதுவுமே எனக்கு துக்கமா இல்லை, அவங்க கேட்ட ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இந்த வயசுலேயே நீ இத்தனை மாத்திரை சாப்பிட்டா, இந்த வயசுல நீ இத்தனை மாத்திரை சாப்பிட்டா, அந்த வார்த்தையை என்னால் மறக்கவே முடியல. என்னை பார்த்து நானும் கேட்குற கேள்வி அதான். இந்த வயசுலயே, அன்னைக்கு என்ன எனக்கு ஒரு 22 வயசு இருக்கணும் வைங்களேன். அந்த 22 இயர்ஸ்ல அத்தனை மாத்திரையை சாப்பிடும்போது எனக்கு மாத்திரையை கொடுத்த டாக்டர் கூட, உனக்கு இத்தனை வயசுல இதுன்னு சொன்னா கிட்னி ஃபெயிலியர், என்ன வேணாலும் வரலாம்ப்பா, என்ன வேணாலும் வரலாம். அன்னைக்கு நான் யோசிச்ச யோசனை, உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் இன்னைக்கு வாழ்வேனா? ஆனால் இன்னைக்கு உங்க முன்பாக சொல்கிறேன், அந்த நரம்பு தளர்ச்சி எனக்கு இல்லை, அந்த பலவீனம் எனக்கு இல்லை, எனக்கு ஒரு அவயவங்களோட கட்டு போகவே இல்லை. இன்றைக்கு என்ன சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தியிருப்பாரே. ஆனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, உங்க பிள்ளையை குறித்து ஒரு பெரிய வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கே என் பிள்ளை இப்படி இருந்தா நாளைக்கு என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன? நாளைக்கு என் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன? இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இப்ப நடக்கிறத நினைச்சு உன் எதிர்காலத்தை யார் கணிக்க முடியும்? இன்னைக்கு நடக்கிறத நினைச்சு யாருமே உங்க எதிர்காலத்தை கணிக்க முடியாது. யாருக்கு தெரியும்? கர்த்தர் உங்க கூட இருந்தா இன்னும் 5 வருஷத்துக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நீங்க உங்க பிள்ளைகள் இந்த நிலைமை அல்ல. கர்த்தர் அநேகர் எட்ட முடியாத அளவிற்கு ஒரு உயரத்தை நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமேன் என்று, முழு பலத்தோட ஆமேன் என்று. இன்னைக்கு நடக்கிறத வச்சு யாரும் உங்களை கண்காணிக்க முடியாது. இன்றைக்கு நடக்கிறத வச்சு யாரும் உங்களை கணிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்மை குறித்து பெரிய நினைவுடையவர் கர்த்தர். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. முன்னாடி நடந்ததை நினைக்காத, முன்னாடி நடக்குது. எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ நடந்துச்சு இல்லை, அதை நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை உங்க குடும்பத்தில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. உங்க வீட்டில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. நீங்க சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு.
உங்க வீட்டில் ஒரு சந்தோஷ சத்தம் சீக்கிரமாய் கேட்க போகிறது. ஆடல் பாடல் சத்தம் கேட்க போகிறது. மகிழ்ச்சியின் சத்தம் கேட்க போகிறது. அந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் வியாதியினுடைய கூக்குரலையும் கர்த்தர் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் எடுத்து போட போறார். ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க, எனக்கு தான் கர்த்தர், எனக்காக தான் கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய நிலைமை, என்னுடைய வாழ்க்கையை 24 மணி நேரத்தில் தலைகளாய் மாற்றுகிறவர். ஆமென். வேதம் சொல்லுறதுக்கு முருதகாய் என்கிற தேவனுடைய மனுஷன், முருதகாய் என்கிற தேவனுடைய மனுஷன், அவன் தன்னுடைய துஷ்ட ஆமான் தனக்கு விரோதமாய் ஒரு பெரிய தூக்கு மரத்தையே எடுத்தார். அவன் அந்த வாசலை கிராஸ் பண்ணும்போது ஆமானை பார்த்து என்ன சொல்லப்படுற, சிரிக்கிறியா? ஒருவேளை அந்த மருதகாய் சிரிச்சிட்டு இருந்திருப்பான்னு வைங்களேன், இந்த ஆமான் பார்த்து சொல்லி, சிரிச்சியா? இன்னைக்கு தான் உனக்கு கேட்கல, என்ன சொல்லியிருப்பான்? ஏன் அப்படி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தான் உனக்கு கடைசின்னு சொல்றதுக்கு காரணம் இருக்குது. டேய், கொஞ்சம் அந்த ஜன்னலை திறந்து எட்டிப்பாரு, அவன் ஒரு பெரிய தூக்கு மரம் தான் உனக்கு தான்டா அது. அவ்வளோதான், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ராஜா கூட உட்காந்து ஒன்னா உட்காந்து அவங்க சாப்பிட்றாங்க, ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கம், ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். ராஜா எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போகும்போதே சொல்லிட்டு போறான், இன்னைக்கு தான் நீ கடைசி சிரிக்கிற சிரிப்பு. நாளைக்கு காலையில் இந்த இடத்துல நீ இருக்க மாட்ட, இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன், அவன் என்ன விழுந்து வணங்குவான். இன்னைக்கு தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆமான் உள்ள போயிட்டு வரும்போது அவனுடைய மூஞ்சி போகும்போது சிரிச்சுட்டு தான் போயிடுச்சு, ஆனா வரும்போது சிரிச்சது மாதிரி வரல. எப்பா, தீமை எனக்கு இல்லடா, நீ எனக்கு தான் இன்னைக்கு கடைசி நாள் நினைச்ச, ஆனா கர்த்தர் அதை உனக்கு தான் கடைசி நாளா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். நீ சந்தோஷப்படுறதுக்கு இதுதான் கடைசி நாள். ஆமென் சொல்லுங்க. ஒரே இரவுல 1 மணி நேரத்துக்குள்ள காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற அந்த கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த நாளை பல மாதங்களாய் நடக்கிறத நினைச்சு இந்த மாதிரியே வாழ்க்கை ஆயிருமோ, நான் இப்படியே இருந்துருவேனோன்னு நீங்க எப்படி நினைக்க முடியும்? எப்படி நினைக்க முடியும்? இந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தர் பிள்ளையை குறித்து பெரிய கவலையோட பாஸ்டர், இன்னும் அவன் போக வேண்டியது எவ்வளோ தூரம் இருக்கு பாஸ்டர், அவனுக்கு வயசு சின்ன வயசு, அவளுக்கு வயசு சின்ன வயசு. ஆனால் நான் வாழ்றதற்கு நான் வாழ்க்கையை முடிக்கிறேன், ஆனால் அவள் இன்னும் வாழ ஆரம்பிக்கவே இல்லை. என் பிள்ளை வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய பிரச்சனையா, துவங்குறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பெரிய போராட்டமா? கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்தை தீர்க்க தரிசனமா சொல்லிட்டே இருக்க. நான் உள்ளுக்குள்ள வெதும்பிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், உடஞ்சிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு ஆண்டவர், எனக்கு கவலையா இருக்குது. இன்னும் எத்தனையோ என் பிள்ளை பார்க்கணுமே, எத்தனையோ பார்க்கணுமே. அவன் எப்படி சமாளிக்க போறான்? எப்படி? ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, நீ கூட உன் மனசுக்குள்ள நிறைய கற்பனையோட ரொம்ப வருத்தத்தோட கூட இந்த ஜெபத்தில் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். பாஸ்டர், நீங்க வேற யாருக்காகவும் பேசல, எனக்காக தான் நீங்க பேசுறீங்க. எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த வயசுல எனக்கு இந்த நோய்? எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த வயசுல எனக்கு இப்படி படி? எனக்கு இன்னைக்கு எவ்வளோ காலங்கள் இருக்குது, ஆனா எனக்கு இப்பவே இந்த விரக்தி எதனால வந்துச்சு? இப்பவே இப்படி இருந்தா நான் எப்படி எப்படி எப்படி? ஆனா ஆண்டவர் யாரோ ஒரு இடத்துல சொல்றாரு, இல்ல நான் திசை திருப்புகிற கர்த்தர், நான் மாற்றுகிற கர்த்தர். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உன் சிறையிருப்ப நான் திருப்புவேன். 24 மணி நேரத்துக்குள்ள நான் உனக்கு அற்புதம் செய்வேன். உன் எதிர்காலம் என்னுடைய கரத்துல இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. என் பிள்ளையினுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. பிரதர், சிஸ்டர், உங்க பிள்ளையினுடைய காலம் இதோ கர்த்தருடைய கரத்துல இருக்குது. அவனை கர்த்தர் உன்னதமான இடத்துல வைக்க போறாரு. அந்த பிள்ளைய உன்னதமான இடத்துல வைக்க போறாரு. நீங்க பார்த்த எந்த துன்பத்தையும் துக்கத்தையும் பார்க்க போறதில்லை. ஆனா நீங்க பார்த்த சந்தோஷத்துக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கர்த்தர் அவர்கள் தலையின் மேல் கைகளை தட்ட 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 அந்த மகிமை இப்ப அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து நன்றி அப்பா, நன்றி நன்றி. நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ ஆண்டவரிடத்துல போய் நின்று என் காலங்கள்
என் காலங்கள் உம்முடைய கரத்திலேயே இருக்கிறது. என் காலங்கள் உம்முடைய கரத்திலே 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 இருக்கிறது. சொல்லுங்களேன் கையை உயர்த்தி, என் காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. என் பிள்ளையினுடைய காலம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார். அட் பிரசன்ட் நடக்கிறத பார்த்து நீ சோர்ந்து போகாத. உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்க போவேன். உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்க போறேன். இப்ப நடக்கிறத வச்சு உன் வாழ்க்கையை நீ நிர்ணயிக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல இது மாறும். இந்த சூழ்நிலை மாறும். இந்த சூழ்நிலை மாறும். இந்த போராட்டம் மாறும். இந்த நிலைமை மாறும். இந்த சிச்சுவேஷன் மாறும். நீ பார்க்கிற இது எல்லாமே மாறும். எல்லாத்தையுமே கர்த்தர் மாற்றுவார். அன்று எட்டி பார்க்கிற அந்த எட்டாத உயரத்தில் கர்த்தர் உங்களை வச்சு அழகு பார்க்க போறாரு. உங்க பிள்ளையினுடைய அந்த சூழ்நிலை மாறும்னு சொல்றாரு. நிறைய பேருடைய அழுகையினுடைய சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஏறுது. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் காலமும் என் பிள்ளையுடைய காலமும் உம்முடைய கரத்திலே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. சொல்லுங்க எல்லாரும், நம்புங்கப்பா 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 என்ன ஆராதிப்பே. ஆமென். இந்த பாட்டை பாடி எல்லாரையும் ஜெபம் பண்ணி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரொம்ப பெரியவர். ஆமென். தாவீது சொல்லும் போது ரொம்ப சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார். என் தகப்பனும் சொல்லுங்க, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொடூரமான ஆட்கள் எல்லாம் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பிள்ளையை பார்க்கும்போது அவன் ராஜாவா செலக்ட் பண்றதுக்கு அவன் ஒரு முக்கியமான ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அம்மா அப்பாவே நம்ப முடியலனாலும் ஆண்டவர் அந்த தாவீதை கர்த்தர் நம்பினார். கர்த்தர் பெரிய ராஜாவாய் நம்பினார். ஆமென். ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. ஒரு மனுஷியை கர்த்தர் தேடுறாரு. யார் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை. கர்த்தருக்கு ரொம்ப நினைச்சுக்குங்க, எப்பவுமே எதையுமே மாம்ச பிரகாரமா யோசிக்கிறத இதோட நிறுத்திடுங்க. இப்போட நிறுத்திடுங்க. எல்லாத்தையுமே நிறுத்திங்க. மாம்ச பிரகாரமா யோசிக்கவே யோசிக்காதீங்க. நான் இனி என்ன யோசிக்க போறேன்னா, இதுல கர்த்தர் என்ன கூட என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு, கர்த்தர் இதுல என்ன எதிர்பார்க்கிறார் என்கிட்ட. ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும்போது நீங்க சொல்ல வேண்டியது அப்படிதான், ஆண்டவரே நீங்க இந்த சூழ்நிலை என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நான் சும்மா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த ஒரு ஞானம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, தயவு செய்து இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் முடிந்ததுக்கு பிற்பாடு உங்க அம்மா அப்பா உங்க பாஸ்டர் கற்றுக் கொடுத்த இயேசுவை காட்டிலும் நீயாய் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயேசு, நீங்களா அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு இயேசு, நீ அவரை பார்க்கணும். இந்த பாட்டுல அந்த ரொம்ப அழகான ஒரு, நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். யார் ஆற்றணுமாமா? சொல்லுங்களேன். நீ நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, மற்றவங்க உங்களை தேற்றுறது ஆற்றுறதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுவார் பாருங்க. அது உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். நான் உணர்ந்திருக்கிறேன். அவ்வளோ ஆறுதலா இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு பெரிய யுத்தம் நடக்கும், ஆனா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், ஆனா நம்ம துக்கத்தினால அழுக வராது. ஆண்டவர் நம்மளை இவ்வளவு நேசிக்கிறாரே அப்படின்னு ஒரு அழுக வரும் பாருங்களேன். உண்மையிலே நம்ம பரலோகத்துல இந்த மாதிரி இருக்கும். அவன் திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது எதுவுமே நம்ம காதுல கேட்கவே கேட்காது. அட போடா, பேசிட்டு போடா அப்படின்னு தோணும்.
இது யார் பண்றது அப்படின்னா கர்த்தர் ஆற்றுறது. ஆமென். இந்த பாட்டு ரொம்ப அழகான. நான் உம்மை பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எத்தனை பேர் பாட போறோம்? ரொம்ப அழகான பாடு. இந்த பாட்டை நீங்க மனப்பாடமா பாடணும். குறைஞ்சது ஒரு 1000 டைமாவது பாடிடணும். ஆமே. நாளைக்கு கன்வென்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து கேட்பேன். இன்னைக்கு நைட் இருக்குது, நாளைக்கும் காலையில் இருக்குது. அப்படியே கையெத்தி நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஐயா அங்கெல்லாம் வண்டி ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது அப்படியே ஹம் பண்ணிட்டு நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் அப்படி நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. அடுத்த சரணம் உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை. அடுத்து ரொம்ப சூப்பர் சரணம். நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். இந்த உலகத்துல வாழ்ந்தா பெருசா ஒரு காரியத்தை சாதிச்சு தாண்டவரே நாம் மடியணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க தான் இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உலகமெல்லாம் பின்மாற்றத்தில் போனாலும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத 7000 பேரை கர்த்தர் தனியா வச்சிருக்கிறாரு. இந்த பட்டணத்துல, இந்த பகுதியில அந்த 7000 பேருடைய லிஸ்ட்ல கண்டிப்பா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க கர்த்தருக்காக நிக்கணும், நீங்க கர்த்தருக்காக சாதிக்கணும், நீங்க கர்த்தருக்காக ஓடணும். நீங்க ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காக எழும்பி நிக்க பண்ணணும். நீங்க வைராக்கியமா நிக்கணும். உங்களை பார்க்கிற நிறைய பேர் சொல்லணும், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆமே நன்றி ஓ ஹல்லேலூயா நம்புங்க ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமே. நல்ல சத்தமா கைகளை தட்டி காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். இப்ப கைய மேல தட்டி உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா சத்தமா பாடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா உங்க பிள்ளை. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். உங்க பிள்ளை நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன
ஜெபிக்கிறவங்க ஜெபி, இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க இயேசுவேன்னு கூப்பிடு. என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரேன்னு சொல்றோம். சத்தமா உங்க முன்னாடி நான் நிக்கிறேன் ஆண்டவரே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அது வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வழியிலே நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். இல்ல உன்னை நான் தூக்கி எடுப்பேன். நீ எவ்வளவு தூரத்துல போனாலும் அங்க நான் தேடி வருவேன். நீ நினைக்கிற முடிஞ்சிட்டேன், இதுக்கு மேல என்ன யாரும் தூக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, நான் கைவிடப்படுகிற மனுஷன் இல்லை. அந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் உன்னை தூக்கி கொண்டு வருவேன். நான் திரும்ப உன்னை எடுத்துட்டு வருவேன். அந்த விளிம்பில நிற்கிற உங்களை, விளிம்பில நிற்கிற நிறைய பேரை கைகளை பிடிச்சு கர்த்தர் ஸ்தோத்திரம் 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 ஆமென் நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நடக்கிறத நீ நினைக்காத, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். உங்க வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷம் இதே போல கன்வென்ஷன் கூட்டத்தில் என் பிள்ளை வரும்போது, போன வருஷம் நான் நிலைமை வந்த நிலைமையே வேற, போன வருஷம் நான் கடந்து போன சூழ்நிலை வேற. ஆனா கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி ஒரே வருஷத்துல காரியத்தை திசை திருப்பி என்ன ரொம்ப ஆச்சரியமா வச்சிருக்கிறாருன்னு இப்போ கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்ல போகிறதற்காய், உம்முடைய பிள்ளைகளை சாட்சி சொல்ல வைக்கிறதற்காய் நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லியபடியே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எப்ப விழுவாங்கன்னு பார்க்கிறவங்களுக்கு முன்னாடி எங்க பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே, ஒரு பந்தி ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொன்னது போல எங்க பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும், சந்தோஷ நிகழ்ச்சி நடக்கணும். அன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு அவங்கள பகைச்ச அம்மா அப்பா, அவங்கள பகைச்ச சொந்தங்களே அதை பார்க்க போகிறதற்காக நன்றி அப்பா. இங்க இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய வாலிப தம்பிங்களை நீர் ஊழியத்துக்கு பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. இன்றைக்கு அவன் பார்க்கிற நிலைமை அல்ல, கர்த்தர் வருங்காலத்தில் இந்த உலகத்தை கலக்கிற பிள்ளைகளை இந்த இடத்திலிருந்து, இந்த திருச்சபையிலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை எழுப்ப போகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்க ஒவ்வொருத்தரும் உங்க முன்னாடி வந்து நிக்கணும் ஆண்டவரே, உங்க முன்னாடி வந்து நிக்கணும் ஆண்டவரே. ஒரு தனிப்பட்ட உறவு, ஒரு தனிப்பட்ட பாசம் ஆண்டவரே, நீங்க ஆற்றுறதை நாங்க ஃபீல் பண்ணணும், நீங்க கற்றுக் கொடுக்கறத ஃபீல் பண்ணணும். எங்களை விட்டு போகாதீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒண்ணு மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களை விட்டு போகாதீங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லிட்டே இருங்க. நான் ஜெபம் பண்ணும்போது நீங்க சொல்லிட்டே இருங்க, நீங்க மட்டும் எங்களை விட்டு போயிடாது. சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, உங்களை எனக்கு வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு ரொம்ப வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு பிடிக்கும் ஆண்டவரே, உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறதா ஆண்டவரே என் பெல்லன், நீங்க என் கூட இருக்கிறத அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிற அந்த ஃபீல் என் கூட எப்போ இருந்துட்டே இருந்தா போதும் ஆண்டவரே. எனக்கு தெரியும் பதவி, உயர்வு, பெருமை இதெல்லாம் வேஸ்ட் ஆண்டவரே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆனால் நீங்க இருக்கிற அந்த உணர்வு மட்டும் எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கட்டும்பா. நன்றி
நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கடைசி நாள் கன்வென்ஷன்ல கர்த்தர் மகிமை கூடவே இருக்கட்டும். உங்க மகிமையினால் நிரப்புவீராகப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இந்த பாட்டை நீங்க எல்லாரும் கத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கேட்கலையே, நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க, நீங்க சீக்கிரம் கத்துவீங்க. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே எங்க அம்மா 5 ரூபா கையில கொடுத்துட்டு மார்த்தாண்டத்தில் போய் மீன் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்கன்னா 10 டைம் திரும்ப திரும்பி கேட்பாங்க, வாங்கிட்டு வருவியா, வாங்கிட்டு வருவியா. ஒரு நாள் தெரியாம நம்ம ஊர்ல இந்த திரச்சி மீன் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பெருசா இருக்கிறது பார்த்த உடனே எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு அந்த மீனை வாங்கிட்டேன். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான விலை என்ன மீன் தான், திரச்சி மீன். தெரியல உங்களுக்கு, இந்த ரொம்ப வால் மாதிரி இருக்கும்ல. நம்ம இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, கரெக்டு தானே? உண்மை தானே? இப்போ ஒரு வேளை சாப்பிட்றீங்களே தெரியல. நான் சின்ன வயசில் இருக்கும்போது யாருமே திரச்சி மீன் சாப்பிட மாட்டாங்க. எதுவுமே மீன் இல்லை அப்படின்னா அந்த மீனை வந்து வாங்கிட்டு பார்த்து ரொம்ப வாங்கிட்டு, நான் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை வெட்டினா பாருங்க, ஒரு மூட்டை நிறைய இருந்துச்சு பாரு, 5 ரூபா வாங்கிட்டு எங்கள் அம்மா இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷப்பட போகிறாங்கன்னு வந்து கொடுத்தா தூக்கி அப்படியே விசிலடிச்சிட்டாங்க. பொல்லாதவனே, உன் கையில் 5 ரூபா கொடுத்து இப்படி நஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கியே, உன் கையில் ஒரு பணமும் கொடுக்காது. அதெல்லாம் அவங்க என்ன 5 ரூபாவுக்கு கூட நம்பலை. ஆனால் ஆண்டவர் என்னை நம்ப ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு சார் எத்தனை ஆயிரங்களுக்கு நம்புகிறார், எத்தனை லட்சங்களுக்கு நம்புகிறார், எத்தனை ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்புகிறார். கர்த்தர் மட்டும் உங்களை நம்பிட்டாருன்னு வைங்களேன், உங்கள் வம்சத்திலேயே நீங்கள் தான் பெரிய ஆள், உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் தான் பெரிய ஆள். உங்கள் சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ணுவார். ஆமேன். படிச்சிட்டிங்களா இந்த பாட்டு? ஆமேன். நம்புங்கப்பா ஆராதிப்பே. அடுத்து, உங்க பிள்ளைனா உங்க பிள்ளை, நான் உம்மை பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். இதை செஞ்சிட்டதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும்? அவரே ஆற்றி, அவரே தேற்றி, அவரே காயம் கட்டதுக்கு அப்புறம் எவன் வேணும் நமக்கு? என்ன ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஒரு பரலோகம், அது ஒரு பரலோகம். எவன் காரி துப்புனா கூட நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. அட போடா, என் கூட யார் இருக்கானா? ஜீவனின் அதிபதியாக கர்த்தர் என்ன தேற்றது இருக்கும் போது நீ பெரிய எம்மாத்திரம், நமக்கே ஒரு பெரிய கெத்து வரும். ஆமே. நான் உம்மை பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். இந்த உலகத்துல சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். போறதுக்கு முன்னாடி யாரையாவது 10 பேரையாவது கர்த்தருக்குள்ள பிடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். என் வாழ்க்கையாவது 10 பேருக்கு சாட்சியா மாறணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.